வா 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 வா. புடிங்க உன்னதான் புடிங்க, சூடா expect பண்ணிட்டே இருக்கு. இருந்தேன். ஆ, அவ்வளவு சூடாலாம் இல்லையே. ஏங்க ம். ஏற்கனவே எல்லாரோடையும் சேர்ந்து காஃபி குடிச்சீங்க. இப்ப மறுபடியும் தனியா வந்து காஃபி குடிக்கிறீங்க. இப்படி அடிக்கடி காஃபி குடிச்சா உடம்புக்கு ஆகாது. இல்ல எனக்கு புரியல. என் ஐட்டத்தை குடிச்சாலும் வேணாம் உடம்புக்கு ஆகாதுன்ற, இந்த காஃபியை குடிச்சாலும் உடம்புக்கு ஆகாதுன்ற, வேற எதை தாண்டி குடிக்கிறது? டேய், ம். இன்னைக்கு ஆதி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது ரொம்ப வித்தியாசமா தெரியுது. இல்ல என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஏதோ ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு போறான். அது விஷயம் பார்த்தல எங்க அக்காவோட தெளிவ. அம்மா அப்படியே உச்சந்தலையில ஐஸ் வச்ச மாதிரி குளிர்ந்து போய் நின்னுட்டாங்க. இல்லனா கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆதியோட இந்த வித்தியாசமான பிஹேவியர் பின்னால ஏதோ இருக்குன்னு தோணுது. நீ என்னடா நினைக்கிற இத பத்தி? அக்கா, இந்த வீட்லயே வித்தியாசத்துக்கு பேர் போனவனே இந்த அகிலன் தான். என்கிட்டயே என்ன நினைக்கிறேன்னு கேக்குறியக்கா? என்ன சொல்ற நீ? அக்கா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா? ஆதி ஆபரேஷன் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போல, ஆ? வேற ஒரு ஆபரேஷனுக்காக வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கான். ஏதாவது புரியுற மாதிரி சொல்லு. ஆதி அப்படி எங்கதான் போயிருக்கான்? ஏங்க நீங்க தண்ணி அடிச்சிட்டு போதையில இருக்கிற மாதிரி நினைச்சு உளறிட்டு இருக்கீங்க. நீங்க வெறும் காஃபி தான் குடிக்கிறீங்க. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி யாரடி, நானே மறந்துட்டேன். சும்மா சும்மா ஞாபகப்படுத்திட்டே சுமாரி கொஞ்ச நேரம். ஆதி எங்க போயிருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னாலும் நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. ஆதி அவன் லவர் மந்தாகினி கழுத்துல தாலி கட்ட போறான். டேய், என்னடா சொல்ற? அக்கா, இதுக்கு மேல நான் என்னக்கா சொல்லணும்? மந்தாகினிய தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில்ல வச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையாங்க? இல்ல, சும்மா உழுதுவாய். ஏண்டி குடிச்சிட்டு பேசினாதான் வளர்றேன்றீங்க. இப்ப குடிக்காம காபி குடிச்சிட்டு பேசினா கூட ஏண்டி இப்படி வளர்றேங்கிற? என்னங்க? ஆதி வரும்போது தனியா வர மாட்டான். அந்த மச்சக்கண்ணியோட ஜோடியா கை கோத்துட்டு தான் வருவான். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதானே, ஆதி தம்பி யாருக்குமே தெரியாம தானே கல்யாணம் பண்ண போறாரு. அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அந்த ஐடியாவை என் தம்பிக்கு கொடுத்ததே நான் தான். நம்ம கல்யாணம் எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் என் தம்பி கல்யாணமும் நடக்க போகுது. இனிமே அம்மா நம்மள மட்டும் குத்தி காட்டவே முடியாது. அப்படியே குத்தி காட்டினா என்னையும் தம்பியும் சேர்த்துதான் குத்தி காட்டணும். என்னங்க இது, குண்டு மேல குண்டு தூக்கி போடுறீங்க? நான் குண்டும் போடல, துண்டும் போடல, குண்டு மல்லிய தான் தூக்கி போட்டிருக்கேன். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுரி. ஆக்சுவலிக்கா நைட்டு நானும் தம்பியும் பேசிட்டு இருந்தோம். அவனை பார்க்கவே பாவமா இருந்துச்சு. கண்டிப்பா அவன் லவ் பண்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லவே முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதான் தைரியமா அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்து அம்மா கால்ல விழுந்துடு, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு அவனுக்கு அட்வைஸ் கொடுத்தேன். அதோட ரியாக்ஷன் தான் அட்வான்ஸாவே காலையில எந்திரிச்சு அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டான். என்னங்க, நீங்க தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தீங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதாங்க. என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நடக்கும்? அம்மா சமாதானம் ஆகலன்னா தம்பியோட சேர்ந்து நாமளும் தனி கொடுத்துனோம் போக வேண்டியதுதான். தனி கொடுத்தனமா? என்னங்க சொல்றீங்க? டேய், அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா ராஜ மீனாட்சியோட ஆசை புத்திரன் அவங்க ஆசைய நிராசையா ஆக்க போறான்னு சொல்லு. அதே தாங்க, நீ தெளிவா கண்டுபிடிச்சிட்ட. நான் கதை இழுத்து நீளமா சொன்னா நீ ஷார்ட்டா நாளே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்ட. அவ்வளவுதான் வித்தியாசம். ஐயோ, இன்னையோட அம்மா பிள்ளை பாச கதைக்கு கிளைமாக்ஸ் வரப்போகுது. அப்படியே ஆதி மகிழினியோட ஜோடியா வந்து அம்மா முன்னாடி நின்னான்னு வையேன், அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாக்குறேன். போச்சு. வாவ், யோசிச்சு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எதுக்குக்கா யோசிக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போறத லைவா பார்த்து என்ஜாய் பண்ணு. ஆதி லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இப்படி திடீர்னு அத்தைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா பாவம் அத்தை ரொம்ப இடிஞ்சு போயிடுவாங்களே. ஷோ. ஆனா என்ன, ஸ்வேதா தான் ரொம்ப அப்செட் ஆவா.
அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியாம அம்மா திண்டாட போறாங்க. எப்படியோ ஸ்வேதா கலாட்டா பண்ணி வீட்டையே 2 பண்ணிடுவா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம பாவம் பார்த்து யாருக்கும் எதுவும் நடந்துட போறதில்ல. அப்படியே ஸ்வேதா கல்யாணம் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஆதி அம்மா தலையில இடிய இறக்க போறான். நாம நினைச்சது நடக்க போகுது. ஆனா இதுல ஒரு உள்நாட்டு கலவரமே நடக்க போகுதுக்கா. அந்த கலவரத்துல இந்த குடும்பம் 2 ஆகலாம், இல்ல 3 கூட ஆகலாம். யார் கண்டா? டேய், குடும்பம் பிரிஞ்சாதான் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும்னா தாராளமா பிரியட்டும். கடவுளே, அப்படி எதுவும் பிரச்சனை நடந்துடக்கூடாது. ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அத்தை மனசு மாறி ஏத்துக்கணும். இந்த குடும்பம் பிரியாம எப்பவும் மாதிரி ஒத்துமையாவே இருக்கணும். கடவுளே. நான் எப்பவும் ஆதி நல்லா இருக்கணும், எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் கோவில் வருவேன். ஆனா முதல் தடவையா நானும் ஆதியும் பிரிஞ்சிடணும்னு வேண்டிக்க வந்திருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மோசமான நாள். இப்படி ஒரு நாள் இதுக்கு முன்னாடி வந்ததும் இல்ல, இனி வரப்போறதும் இல்ல. என்னோட ஆதி என்ன கல்யாணம் பண்ணி ஒண்ணு சேரணுங்கிற ஆசையோட வருவான். ஆனா நான் உன் சன்னிதானத்துல உன்னையே சாட்சியா வச்சு அவன் ஆசைய நிராசையா ஆக்க போறேன். கொஞ்ச நாளாவே ஆதியோட பேசாம அவனை வேதனைப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். ஆனாலும் அவனை நேருக்கு நேரா பார்த்து என்ன மறந்துறேன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அவன் முகத்தை பார்த்தாலே நான் கரைஞ்சு போயிடுவேன்னு பயப்படுறேன்.